இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 84. அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் பாரதி ராஜா மறைவிற்கு ரசிகர்கள், திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தேனியில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. சுகாதார ஆய்வாளராக தனது பணியை தொடங்கிய இவர் தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தினார். இயக்கம், தயாரிப்பு, கதாசிரியர், நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட இவர் கிராம பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். பாசத்திற்குரிய உங்கள் பாரதி ராஜா பேசுகிறேன் என ரசிகர்களின் மனங்களை ஈர்த்த இவர் ராதா, ராதிகா, ரேவதி உள்ளிட்ட நடிகைகளை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். மொத்தம் 44 திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் தனது முதல் படமான 16 வயதினிலே படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான தமிழக அரசின் விருதினை பெற்றார். கடந்த 2004ஆம் ஆண்டு பாரதி ராஜாவுக்கு ஒன்றிய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஸ்டுடியோவுக்குள் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து சென்ற இவர் கள்ளுக்குள் ஈரம் படத்தின் கதாநாயகனாக களமிறங்கினார். பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாரதி ராஜாவின் உடலுக்கு இசையமைப்பாளர்கள் இளையராஜா, கங்கை அமரன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் வைரமுத்து, முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தந்தை சந்திரசேகர், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகுமார், சூர்யா, பாக்யராஜ், நடிகைகள் ராதிகா, சுகன்யா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர்.